Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 13.2க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து எக்ஸாம்பிள் 10 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸாம்பிள் 11லேருந்து பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 11 என்ன அப்படின்னா, அன்பயாஸ்டு டை இஸ் த்ரோவன் ட்வைஸ். 2 முறை வந்து ஒரு டைஸ் ரோல் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? 6 × 6 36 என்ட்ரிஸ் இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸில். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் ஆட் நம்பர் ஆன் தி ஃபஸ்ட்டு த்ரோ. அப்போ டைஸ் 2 முறை போடுறப்ப நமக்கு எப்படி இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸில்? ஸோ 1,1 1,2 அந்த மாதிரி 1,6 வரைக்கும் இருக்கும் இந்த இடத்துல. சிமிலர்லி அடுத்த ரோ போடுறப்ப 2,1 ஸோ 2,2 இப்படியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா 2,6 வரைக்கும். இந்த மாதிரி நமக்கு டில் 6,6 வரைக்கும் இருக்குமா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர் இல்லை ஃபஸ்ட்டு த்ரோவில். இங்கே 2 இது எல்லாமே ஆட் நம்பர் இல்லை. அப்போ எதெல்லாம் ஆட் நம்பர்? 1 இது எல்லாம் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறதுலாம் ஆட் நம்பர். சிமிலர்லி தேர்ட் ரோவில் இருக்குது, 5th ரோவில் இருக்குது, அது வந்து ஏன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பி வந்து என்ன அப்படின்னா, பி தி ஈவெண்ட் ஆஃப் ஆட் நம்பர் ஆன் தி செகண்ட் ரோ. அப்போ செகண்ட் ரோவில் ஆட் நம்பர்னால் இந்த நம்பர் 1. ஸோ இங்கே வந்து நம்பர் 3 இருக்கும்ல செகண்ட் டையில். இந்த 2 எடுக்கக்கூடாது, 6 எடுக்கக்கூடாது, 4 அந்த மாதிரி கேஸ் இல்லாததெல்லாம் சூஸ் பண்ணுறது. ஓகே, தென் செக் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பியோட இண்டிபெண்டன்ஸ் செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, சொல்யூஷன். அப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? அன்பயாஸ்டு டை த்ரோவன் ட்வைஸ். அப்போ 2 முறைனா நம்பர் ஆஃப் எஸ், தட் இஸ் என் ஆஃப் எஸ், நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் தி சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நமக்கு என்ன? 36. அப்போ ஏ வந்து நமக்கு என்னது? ஆட் நம்பர் ஆன் தி ஃபஸ்ட்டு த்ரோ. ஸோ நம்பர் ஆஃப் ஏ வந்து நமக்கு என்ன வரும்? 18. ஆட் நம்பர் ஃபஸ்ட்டு த்ரோவில் 18 நம்பர்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஏன்னா 3 ரோஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரோ, தேர்டு ரோ, 5th ரோ. அப்போ ஃபஸ்ட் ரோவில் 6 என்ட்ரி, தேர்ட் ரோவில் 6 என்ட்ரி, 5th ரோவில் 6 என்ட்ரி, டோட்டலி 18 என்ட்ரி இருக்கும். சிமிலர்லி பி ஆட் நம்பர் ஆன் தி செகண்ட் த்ரோ. அப்போ செகண்ட் த்ரோங்கிறப்ப ஃபஸ்ட்டு காலம் வரும், தேர்ட் காலம் வரும், 5th காலம் வரும். ஸோ அப்போ அந்த 3 காலம், ஒரு காலம்லேயே 6 என்ட்ரிஸ் இருக்கும். அப்போ என் ஆஃப் பியும் வந்து நமக்கு என்ன? 18. ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்ன வரும்? ஆட் நம்பர் ஆன் தி போத் த்ரோஸ். அப்போ ஆட் நம்பர் ஆன் தி போத் த்ரோனா என்ன? 1,1 1,3 1,5 அந்த 3 என்ட்ரி ஃபார் ஃபஸ்ட்டு ரோவில். அடுத்து தேர்ட் ரோவில் பாருங்கள் 1,3,1 இருக்கும், 3,3 இருக்கும், அண்டு 3,5 இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி 5th ரோவில் பார்த்தீங்கன்னா 5,1 5,3 அண்ட் 5,5 அதுதான் 2 த்ரோலையும் ஆட் நம்பர் இருக்கிறது. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்ன? 9. 3 ரோவில் 3 என்ட்ரி இருக்கும். ஸோ தட் இட் இஸ் 9. Therefore probability of A is what? Number of A divided by total number of element in the sample space. So 18/36 which is nothing but 1/2. And probability of B என்ன? 18/36 again which is also 1/2. And probability of A intersection B is nothing but 9/36 which is 1/4. அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? இண்டிபெண்டன்ஸ் செக் பண்ணோம்னா A intersection B equal to A probability of A into probability of B and செக் பண்ணோம். அப்போ probability of A into probability of B பண்ணுறோம் which is 1/2 into 1/2. So the answer is 1/4. 1/4 தான் நம்மளுக்கு probability of A intersection B. Therefore நமக்கு என்ன ஆகுது? probability of A intersection B equal to probability of A into probability of B வந்ததுனால therefore A and B are independent events. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு independent events. question over. Right, then example 12 என்ன அப்படின்னு பாருங்கள். 3 coins are tossed சைமல்டேனியஸ்லி. அடுத்தடுத்து 3 காயின்ஸை டாஸ் பண்ணுறாங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை என்ட்ரி? 2 cube 8 என்ட்ரிஸ் இருக்கும். கன்சிடர் தி ஈவெண்ட். இ வந்து என்ன ஈவெண்ட் அப்படின்னா 3 heads ஆர் 3 tails. இ வந்து என்னென்னா 3 heads ஆர் 3 tails வரா மாதிரி. எஃப் வந்து என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் 2 heads வரா மாதிரியும், ஜி வந்து அட்மோஸ்ட் 2 head வரா மாதிரியும். ஸோ இ வந்து என்னது? 3 heads ஆர் 3 tails ரெண்டுமே. அப்போ HHH TTT அதுதான் இ. எஃப் வந்து என்னது? அட்லீஸ்ட் 1 headனா ஹெச் ஒன்றாவது மினிமமாக 1ஆவது இருக்கணும். அப்போ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3மே இருக்கலாம். ஜிங்கிறது என்னது? அட்மோஸ்ட் 2 head. அப்போ அட்மோஸ்ட் 2 headனா மேக்ஸிமம் 2 head தான் வரணும். அப்போ 0 head இருக்கலாம், 1 head இருக்கலாம், 2 head வரலாம். ஓகே, ஆஃப் தி பேர்ஸ் இ, எஃப். ஸோ அப்போ இயும் எஃப்யும் எடுக்கிறோம். இ, ஜி இயும் ஜியும் கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் எஃப், ஜி இந்த 3த்தையும் கன்சிடர் பண்ணுறப்ப விச் ஆர் தி இண்டிபெண்ட் அண்ட் விச் ஆர் டிபெண்ட். அதாவது எதெல்லாம் இதில் இண்டிபெண்ட், எதெல்லாம் இண்டிபெண்ட் இல்லைன்னு கேள்வி. அப்போ ஃபஸ்ட்டு அந்த எலிமெண்ட்ஸ் எழுதிடுவோம், ஈவெண்ட்ஸை. ஸோ டாஸிங் 3 coins. அப்போ 3 coins ஆர் a coin 3 times எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸில் என்ன வரும்? HHH HTH. ஸோ எப்படின்னு இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? 2 coinsக்கு நமக்கு தெரியும் HHH HTH TH TT. அதை இன்னொரு காப்பி பண்ணி இங்கே சைடில் எழுதிக்கணும். அப்புறம் என்ன பண்ணோம்? இந்த லாஸ்ட் எல்லாத்துலேயும் நம்ம வந்து H போடணும். ஓகே, ஸோ தட் இஸ் தி ஃபஸ்ட்டு 4 என்ட்ரி. சிமிலர்லி இந்த லாஸ்ட் எல்லாத்துலேயும் T போட்டிங்கன்னா ஸோ தட் இஸ் தி என்ட்ரி ஃபார் திஸ் 8. அதுதான் நான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 இங்கே இருக்குது பாருங்கள், அடுத்த 4 வித் ரெஸ்பெக்ட் டு தி லாஸ்ட் என்ட்ரி as T. ஸோ இதுதான் அந்த சாம்பிள் ஸ்பேஸு. அப்போ இ என்ன சொன்னாங்க?
3 heads ஆர் 3 tails. அப்போ HHH TTT தான் E. Fன்றது என்னது அட்லீஸ்ட் 1 ஹெட்டாவது இருக்கணும், ரைட்? ஸோ அட்லீஸ்ட் 2 ஹெட்டா, ஸோ HH THH, ஸோ இந்த 3 என்ட்ரிஸும் நமக்கு வரும். ஓகே, ஸோ மினிமமாக 2ஆவது இருக்கணும், அப்போ மேக்ஸிமம் 3 வரைக்கும் போகலாம். அண்டு G வந்து என்ன சொன்னாங்க, அட்மோஸ்ட் 2 ஹெட் தான் இருக்கணும். அப்போ மேக்ஸிமம் 2 இருக்கணும்னா ஹெட்டே இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஹெட் இருக்கலாம். ஸோ இந்த 3 கேஸ் வந்து ஒரு ஹெட்டுக்கான கேஸு, அண்டு மிச்சம் 3 கேஸ் வந்து 2 ஹெட்டுக்கான கேஸ். அவ்வளோதான், இதுதான் EFGயோட என்ட்ரி. அப்போ E இன்டர்செக்ஷன் F நமக்கு என்ன வரும், HHH மட்டும் வரும். ஈக்கும் ஹெச்சுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா HHH இருக்குது. E இன்டர்செக்ஷன் G என்ன வரும், TTT இருக்குது. ஏன்னா இங்கே TTT இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து F இன்டர்செக்ஷன் Gயில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரி இருக்குது, HHT HTH THH ரெண்டுத்துலேயும் காமனாக இந்த 3 என்ட்ரியும் இருக்கும். ஸோ இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ HHT HHT HTH HTH THH THH ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அதனால் அது எடுத்தாச்சு. இப்போ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E which is 2 out of 8, ரைட்? ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் Eயில் வந்து Eயில் 2 எலிமெண்ட் இருக்குது, மொத்த சாம்பிள் ஸ்பேஸில் 8, அப்போ 2/8 which is nothing but 1/4. வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் F 4/8. Fல நமக்கு 4 என்ட்ரிஸ் இருக்குது, ஸோ 4/8 which is nothing but 1/2. அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் G வந்து என்னது 7/8. டோட்டலாக நமக்கு 7 என்ட்ரிஸ் எக்ஸப்ட் அந்த HHHங்கிற என்ட்ரி தவிர 7மே இருக்கும், ஸோ 7/8. E இன்டர்செக்ஷன் Fல 1/8, E இன்டர்செக்ஷன் Gயில் 1/8, F இன்டர்செக்ஷன் Gயில் 3/8. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இந்த என்ட்ரிஸ். ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு பேரும் EF FG EG மூணுமே வந்து இண்டிபெண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணோம். அப்போ E அண்ட் Fக்கு செக் பண்ணுறது ஃபர்ஸ்ட் கேஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் F செக் பண்ணுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E 1/4, ப்ராபபிலிட்டி ஆஃப் F 1/2, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/8 which is equal to probability of E intersection F அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், they are equal. அப்போ என்னது, probability of E intersection F is equal to probability of E into probability of F வந்ததுனால E and F are independent event. ஸோ அப்போ இது கரெக்டாக வந்துடுச்சு, அதனால் they are independent event. அடுத்து என்ன, செகண்ட் கேஸ் E and Gக்கு செக் பண்ணுறோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E into probability of G பண்ணுறோம். ஸோ 1/4 into 7/8 ப்ராபபிலிட்டி ஆஃப் G. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன, 7/32. தென் வாட் அபவுட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E intersection G which is 1/8. 7/32 வேறு 1/8 வேறு, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. therefore probability of E intersection Gக்கு probability of E into probability of G இல்லை, அதனால் this is not true. therefore probability of E intersection G is not equal to probability of E into probability of G. therefore நம்ம என்ன கன்க்ளூட் சொல்லிடலாம், E and G are not independent event but E and F are independent. மேலே பார்த்துட்டோம். அடுத்து F and Gக்கு ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் F இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் G செக் பண்ணுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் F 1/2, ப்ராபபிலிட்டி ஆஃப் G 7/8, மல்டிப்ளை பண்ணால் என்ன 7/16. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் F இன்டர்செக்ஷன் G என்னன்னு பாருங்கள், ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம், இட் இஸ் 3/8. பட் நமக்கு இங்கே வந்து ஆன்சர் 7/16. ஸோ ரெண்டும் ஈக்குவல் இல்லை. ஸோ தட் என்ன சொல்லிடலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் F இன்டர்செக்ஷன் G இஸ் நாட் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் F இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் G. therefore F and G are not independent events. அப்போ எது மட்டும் நமக்கு இண்டிபெண்டன்ட், E and F மட்டும்தான் நமக்கு இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டாக வந்திருக்கு. therefore the event E and F are independent and the events E and F மட்டும்தான் இண்டிபெண்டன்ட், மற்ற ரெண்டுமே வந்து நமக்கு என்ன டிபெண்டன்ட். that is E and G, F and G are dependent events. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் over, right? so that's all for that 12th question. okay, then example 13 என்ன அப்படின்னா, prove that if E and F are independent events then so are the events E and F dash. ஸோ ஈயும் எஃப்பும் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா E and F dash, F dashனா என்ன, நாட் F, எஃப்போட ரெசிப்ரோக்கல் 1 - F ப்ராபபிலிட்டி ஆஃப் F பண்ணுவோம்ல, அது ரெண்டும் இண்டிபெண்ட்டாக இருக்குமா அப்படின்றது கேள்வி. சொல்யூஷன், அப்போ சின்ஸ் E and F are independent அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் E intersection F equal to probability of E into probability of F. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்ஸ் E intersection F and E intersection F dash are mutually exclusive event, also என்ன சொல்கிறோம், E equal to E intersection F union E intersection F dash. இது எப்படி, அதுதான் கீழே ஒரு வென் டயக்ராம் வரைஞ்சிருக்கும். ஸோ S வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ E இது இந்த சர்க்கிள் E, இந்த சர்க்கிள் Fனு வைங்க, இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது E intersection F, ரைட்டா? ஸோ இப்போ இந்த சர்க்கிள் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், அதாவது இந்த அவுட் சைடில் இருக்க இந்த ரீஜன். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், இருந்து பாதி போர்ஷன், ரைட், விச் இஸ் நத்திங் பட் ஈக்கும் எஃப் டேஷ்க்கும் இருக்க காமன் இன்டர்செக்ஷன். கரெக்டாக, எஃப் டேஷ்னா என்ன, இந்த எஃப் சர்க்கிளை தவிர மிச்சம் இருக்க எல்லாமே சேர்த்து, இந்த அவுட் சைடில் இருக்கிறது எல்லாம் எஃப் டேஷ் எக்ஸப்ட் இந்த சர்க்கிள், ரைட்? அப்போ அதுக்கும் ஈக்கும் இருக்க இன்டர்செக்ஷனில் இது இருக்கும். அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், இ இன்டர்செக்ஷன்
f dash is what? This entry. And what about this entry? இதுதான் வந்து E intersection F. முடிஞ்சது. அடுத்து என்ன? இது என்னன்னு பாருங்க, E dash intersection F. இப்போ நம்ம அங்கே பேசின மாதிரி அதே கேஸு. ஸோ அப்போ ஈயை மட்டும் விட்டுட்டு வர என்ட்ரிஸ் எல்லாம் E dash. அந்த E dashக்கும் உங்களோட Fக்கும் இருக்க காமன் இன்டர்செக்ஷன் தான் இந்த ரீஜன், ரைட்டா? ஸோ இது ரெண்டையும் யூனியன் பண்ணலாம். ஸோ இந்த ரீஜன் தான் வந்து E dash இன்டர்செக்ஷன் F. இதெல்லாம் நம்ம அங்கே பேசியிருக்கோம் மேலே. ஓகே, நெக்ஸ்ட்டு அதில் இருந்தால் என்ன சொல்கிறோம்? E வந்து என்னதுன்னா E இன்டர்செக்ஷன் Fயும் E இன்டர்செக்ஷன் F டேஷையும் யூனியன் பண்ணுறது. E இன்டர்செக்ஷன் F எது? இந்த ரீஜன். அண்டு E dash இன்டர்செக்ஷன் F. ஸோ E இன்டர்செக்ஷன் Fங்கிறது இந்த ரீஜன். இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இதை விட்டுருங்க. ஸோ இந்த ரீஜன் தான் E இன்டர்செக்ஷன் F. இதையும் ஆல்ரெடி E dash இன்டர்செக்ஷன் F இங்கே ஷேட் பண்ணி வச்சிருக்கேன்னா ரெண்டையும் யூனியன் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? E கிடச்சிருமா? ஸோ அதுதான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கோம் இனிஷியலி. ஓகே, ஸோ E is nothing but E intersection F union E intersection F dash. That for probability of E பண்ணால் என்ன ஆகும்? probability of E intersection F plus probability of E intersection F dash. ஓகே, ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், காமனாக எழுதியிருக்க விஷயம். இங்கே அவுட் சைடில் இருக்கிறது வந்து E dashக்கும் F dashக்கும் இருக்க காமன் இன்டர்செக்ஷன், அதுதான் உங்களோட S. ஓகே, தென் what is probability of E intersection F dash? probability of E minus probability of E intersection F dash. எப்படி அப்படின்னா இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இதை லெஃப்ட்டில் கொண்டு வந்திருக்கேன், அதுதான் இந்த ஸ்டெப், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த probability of E intersection F வந்து லெஃப்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து எனக்கு ரெண்டும் இண்டிபெண்டன்ட் தெரியுமா? அப்போ பை 1 மேலே நம்ம வச்சுருக்கோம் 1 ஈக்குவேஷனில். இண்டிபெண்டன்ட்னா என்ன வச்சுருக்கோம்? probability of E intersection F probability of E into probability of Fன்னு எழுதலாம். ஸோ தட் probability of E into probability of Fன்னு எழுதிட்டேன். இங்கே வந்து probability of E மைனஸ்னு இருக்குது. ஸோ இங்கேயும் P of E இருக்குது, இங்கேயும் P of E இருக்குது. அப்போ அதை காமனாக எடுத்தால் என்ன ஆகும்? 1 மைனஸ் இங்கே P of Fன்னு வந்துடும். what is 1 minus P of F? which is P of F dash. அப்போ P of E into P of F dash வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன எடுத்தோம்? probability of E intersection F dash எடுத்தோம், which is equal to probability of E into probability of F dash. அப்போ இந்த ரெண்டுத்தோட intersection is same as தனித்தனி ப்ராடக்ட். therefore E and F dash are independent. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ Eயும் Fம் இண்டிபெண்ட்டாக இருந்தால் Eயும் F dashம் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஏன் இங்கே நான் E intersection F dash சூஸ் பண்ணேன், ஏன் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா we need that only, ரைட்? ஈக்கும் F dashக்கும் என்னன்னு கேட்டிருக்காங்க, இண்டிபெண்டன்ஸு. அதனால் அந்த ரெண்டு ஈவெண்ட் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, தென் லாஸ்ட்டாக 14th எக்ஸாம்பிள். ஸோ இதோட வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு ஓவர். 14th எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, if A and B are two independent events. So ரெண்டு event, then the probability of occurrence of at least one A. Okay, so probability of occurrence of at least one A and B is given by, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா at least one of A and B is given by 1 minus P of A dash into P of B dash அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ at least one of A and B அப்படின்னா probability of A union B is equal to this அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. given என்ன அப்படின்னா A and B are two independent. independentனா probability of A intersection B is nothing but probability of A into probability of B, அவ்வளோதான். ஸோ அப்போ P of at least one of A and B is same as probability of A union B. நமக்கு ஃபார்முலா தெரியும். probability of A union B ஃபார்முலா என்ன? probability of A plus probability of B minus probability of A intersection B. Since they are independent, that is A and B are independent, அப்போ நமக்கு என்ன தெரியும்? probability of A intersection B equal to probability of A into probability of B. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம்? probability of A into probability of B போட்டுக்கலாம். ஸோ P of A plus P of B minus P of A into P of B, முடிஞ்சுதா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ இங்கேயும் P of B இருக்குது, இங்கேயும் P of B இருக்குது. அப்போ ஒரு P of B காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா it becomes இங்கே 1 minus P of Aன்னு வந்துடும். இங்கே ப்ளஸ் P of A இருக்குது. ஓகே, தென் இந்த இடத்துல 1 minus P of Aனா எனக்கு என்ன தெரியும்? P of A dash. ஓகே, ஸோ P of A plus P of B into P of A dash. அடுத்து நான் என்ன பண்ணலாம்? P of A வந்து 1 minus P of A dashன்னு எழுதலாமா? அதுதான் அந்த கண்டிஷன். என்ன கண்டிஷன் அது? P of A plus P of A dash is equal to 1, ரைட்டா? அதில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் பேசுகிறப்ப என்ன பண்ணேன்? 1 minus P of A, இந்த P of A லெஃப்டில் கொண்டு வந்தால் P of A dash வந்தது. ஓகே, இதே எனக்கு P of A வேணும்னா இந்த P of A dash ரைட்டில் கொண்டு வாங்க, you will get this. ஓகே, ஸோ அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ப்ளஸ் இது என்ன? P of B அகைன் இதே மாதிரி நான் எழுதுனா என்ன ஆகும்? 1 minus P of B dash into P of A dash இருக்கா? இப்போ இந்த P of A dash உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 minus P of A dash அப்படியே இருக்குது. இந்த P of A dash உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1 into P of A dash plus P of A dash minus P of B dash into A dash. இப்போ பாருங்கள், இந்த plus P of A dashும் minus P of A dashும் getting cancel. அப்போ you are getting 1 minus P of A dash into P of B dash. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். therefore at least probability of at least one of A and B is equal to 1 minus probability of A dash into probability of B dash. அதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. hence
proved that result. And that's all for this question. And இதோட வந்து இந்த எக்ஸாம்பிள் செக்ஷன் வந்து ஓவர். ஸோ இந்த 13.2க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இதோட வந்து ஓவர், ரைட்? ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் இந்த எக்ஸசைஸ் 13.2ல இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.